எங்கள் இயக்கத்துடைய கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்கள், எங்கள் இயக்கத்தின் சார்பிலே, திராவிட மாடல் ஆட்சியின் சார்பிலே செய்யப்பட்டிருக்கின்ற சாதனைகள், ஆங்காங்கு இருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கின்ற நல்ல தொடர்புகள், மக்கள் பணிகள், இவைகளைத்தான் மையப்படுத்தி நாங்கள் தேர்தல் களத்திலே இருக்கின்றமே தவிர பேய் பிசாசு பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. எப்போதும் இல்லாத வகையில தொடர்ந்து ஒரு போட்டியாளர்கள் மூன்றாவது அமைப்பாளர் வருவாங்க, கூட்டணி அமைச்சுட்டு வருவாங்க, புதிதாக வருவாங்க. எப்போதும் இல்லாத வகையில இது ஒரு பெரிய திண்பத்த கட்டமையோட வர்றாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் சக்தியோட நாங்கள் வர்றோம், ஒவ்வொரு வீட்லையும் நாங்கள் இருக்கோம், என்னுடைய வாக்காளர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி சாத்தியப்படாது? அது தேர்தல் முடிவு ஏப்ரல் 4ஆம் தேதி தான் தெரிய வரும். மக்கள் சக்தி யார் பின்னாடி இருக்கின்றது? 60 ஆண்டு கால உழைப்பிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆற்றியிருக்கின்ற இந்த 5 ஆண்டு மக்கள் நல பணிகளுக்கு மக்கள் சக்தி யார் பின்னால் இருக்கின்றது என்பதை அந்த தேர்தல் நிரூபிக்கும். கூவி கூவி அழைத்தும் கூட ஒரு கூட்டணியும் கூட சேரவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஒரு தீர்க்க தரிசனமானவர், தொலைநோக்கு பார்வை கொண்டவர், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் என்பது கூட்டணியை அவர் முறைப்படுத்துவது, கூட்டணியை அரவணைப்பதிலிருந்தே தெரிகிறது. உண்மையான மக்கள் சக்தி, மக்கள் முதல்வர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பின்னால் தான் இருக்கின்றது. பேச்சுடைய சாராம்சத்தை பார்க்கும்போது பிரதான எதிர்கட்சியை தவிர்த்து மூன்றாவது அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தொடர்ந்து விமர்சனம் செய்து பேசும்போது எதிரணியை இப்பவே நீங்க தீர்மானிச்சது போல தெரிவித்து அங்குதான் தவறு செய்கிறீர்கள். அரசியல் நாகரிகத்தோடு செல்பவர்களை நாங்கள் விமர்சிப்பதில்லை. அரசியல் அதிலிருந்து பிறண்டு போகின்ற பொழுது அவர்களுடைய பேச்சுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் நாங்கள் ஏதோ அவர்களுக்கு அஞ்சி நடுங்குவது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். எங்களை பொறுத்தளவில் களத்தில் அவர்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னால் சரிநிகரானவர்களே கிடையாது. என்னை போன்றவர்களுக்கு 45 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் உள்ளவர், எங்களுடைய தலைவருக்கு 60 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் உள்ளவர். இந்த கத்துக்குட்டிகள் பேசி திரிவதற்கு ஏதாவது ஒரு வகையில் இல்லை என்ற மறுப்பு கூறுவது எங்களுடைய கடமை என்பதால் அதை சொல்லுகிறோமே தவிர களத்திலே கண்ணு கட்டிய தூரம் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற சக்தி எந்த கட்சிக்கும் இல்லை. பழுத்த மரம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இதிலிருந்து தெரிகிறது. தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் போட்டி யாரோடு என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம்தான் இன்றைக்கு பூத்து குலுங்குகின்ற பூஞ்சோலையாக, காய்த்து கனிந்திருக்கின்ற கனிகளாக, அனைவர் கண்ணிலும் பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு இயக்கத்தை தான் போட்டிக்கு அழைத்தால் அடுத்தடுத்த இடங்களாவது கிடைக்குமே என்பதால் கூறுகின்ற வார்த்தைகள் இது. பார்க்கும்போதே தெரியவில்லையா? இன்னும் ஒரு சில கட்சிகளுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் பெருத்த நம்பிக்கையோடு இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, மாண்புமிகு தமிழக முதல்வர் 2017 அமைத்த இந்த கூட்டணி தொடர்ந்து ஒருமித்து ஒரே கப்பலில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இது உறுதியான கூட்டணி, இது எஃகு கூட்டணி, யாரும் தாக்கி தகர்த்தெறிய முடியாத வலுவுள்ள கூட்டணி. இந்த கூட்டணி களத்திலே நிற்கும். 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெல்லும். தொடர்ந்து சென்னையில பிரதானமாக சென்னை முழுவதுமே இருக்கக்கூடிய தொகுதியில திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. 2011 வெற்றி பெறுகிறது. இந்த முறை அந்த அளவுக்கு 100% வெற்றி பெறுமா சென்னை மாவட்டம் முழுவதும்? சென்னையை ஒட்டியுள்ள 22 தொகுதிகள் கடந்த முறை எப்படி 22 தொகுதிகளையும் கைப்பற்றினோமோ அதேபோல் இந்த முறையும் கைப்பற்றுவோம். அதில் கூடுதல் செய்தி என்னவென்றால், கடந்த முறை வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை கூடுதல் வாக்கு சதவீதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும்.